வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இது நம்ம நாளே கொஞ்சம் அரிசி பருப்புலாம் ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்கிற ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானவை என்னென்னு பார்த்துக்கலாம். 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. மாவரிசி 3/4 கப், சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அவல் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாங்க. வரமிளகாய். உங்களுக்கு அதிகம் காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அவல் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். இது போல் கழுவிட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறின இந்த அரிசியோட நம்ம அவலும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவோட காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு தண்ணி இதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த போல் நைஸாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதை அப்படியே உப்பு எதுவும் ஆட் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். மறுநாள் பார்க்கலாங்க. மறுநாள் நல்லா இது புளிச்சிருக்கும். இப்போ இது கரண்டியில் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இது போல் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம மாவில் எடுத்து போட்டுடலாங்க. இந்த மாவு நல்லா கலந்துக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி வேணால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் பனியாரக்கல் போட்டுக்கலாங்க. ஆயில் இது ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிட்டு நல்லா தடவிக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றிட்டு சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும்.
இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு மூடி திறந்துட்டு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு மேலே எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வேகிற வரைக்கும் பொறுமையாகவே வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்த பிறகு நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த போல் எல்லா பணியாரத்தையும் நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டான கார பணியாரம் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம கொஞ்சமாக ஊற வச்சு மறுநாள் நம்ம செய்யலாம். இப்படி சாஃப்டான இந்த கார பணியாரம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தக்காளி வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.